திரு வேறு தெல்லியராதல் வேறு என்று இந்த வள்ளுவன் பொய்யாவுடைய இணங்கி தெல்லியவராய் தமிழ் வானிலே பிறந்தவர் தமிழடி ஐயா அவர்கள். அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் தமிழ் மொழிக்காகவும் பண்பாட்டுக்காகவும் கடையும் கடையனாய் என்ற தமிழுக்காகவும் போராடி கவிதைகளை விதைத்து கருத்துக்களை விதைத்து மறைந்த தமிழொழி அவர்களுக்கு 91ஆம் ஆண்டு விழாவை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு தலைமையாக வந்திருக்கும் சிகரம் செந்தில்நாத் ஐயா அவர்கள் மூத்த வழக்கறிஞர், தாமுகவின் முன்னாள் தலைவர், நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் தலைவர் தமிழுக்காக தொடர்ந்து குரல் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், பல புத்தகங்களை எழுதி தமிழ் உயர்நீதிமன்றத்திலும் தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று போராடியும் தமிழ் கோயில்கள் தோறும் படிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கை ஆணைக் கொண்டிருப்போரும் தொடர்ந்து கொண்டிருப்போம் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய கவிஞர் சேத்து சச்சி அவர்கள் தமிழொழி அவர்களின் கவிதைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டனர். அவர்களையும் இந்த விழாவுக்கு வருவது வரவேற்கிறோம். கவிஞர் இளமாறன், கவிஞர் விழிகள் நடராஜன் அவர்களையும், இங்கே இனிய பாடல்களை பாடிய ரூபா தேவராஜன் அவர்கள், திருமதி மணிமேலை அவர்கள், இளங்கோ அவர்கள், பாத்திமா ராஜ் அவர்களையும், கவிதை வாசிப்பு நிகழ்த்திய பி விஜயலட்சுமி, கவிமலர், உமாதேவி, உதயை மு வீரையன், மு மணிமொழி, நாவே அருளையா அவர்கள், தலைமை ராஜேந்திரன் சிவகுமார் அவர்களையும், இந்த விழாவிற்கு வருகின்ற பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இப்பொழுது வந்திருக்கிற கவிஞர் ஈரோடு தமிழ் அவர்களையும், தாமுகவின் மாநில பொருளாளர் நாத்திய முத்து ஐயா அவர்களையும், எல்லை சிவகுமார் அவர்களையும், கல்விக்காக தொடர்ந்து போராடி சமச்சீர் கல்விக்காக தொடர்ந்து போராடி வெற்றி பெற்ற பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஐயா அவர்களையும், வடசென்னை மாவட்ட தாமுகவின் செயலர் ஜேசாஸ் ஐயா அவர்களையும், இங்கே நன்றியுரை நல்ல இருக்கின்ற வே மணி ஐயா அவர்களையும், தொகுப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயா அவர்களையும், இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற கவிஞர்கள், அறிஞர்கள், தோழர்கள், தோழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழா சிறப்புற
நடக்க இன்னும் வந்து கொண்டிருக்கின்ற மக்களையும் வரவேற்று அமைதியை நன்றி வணக்கம். கவிஞர் தமிழொலியின் உருவப்படத்தை கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் திறந்து வைக்கிறார்.